அவுது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த ஜிஐஓ உள்ளங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஏக இறைவன் அல்லாவின் கிருபையை கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தொலைதூரில் இருந்தாலும் இந்த இணைய தொலைக்காட்சியின் மூலமாக சந்திக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்து ரபில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ரமதானில் எல்லோரும் போட்டி போட்டு கொண்டு நற்செயல் செய்து கொண்டிருக்கின்றோம், நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், அது என்னை மறைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அஹ்ஸாபை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமதானில். இந்த சூரா அஹ்ஸாபை பற்றி இதன் பிறகு நிறைய பேர் இதன் முன்புள்ளவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள், குறிப்பாக பெண்களுக்கு எழுச்சிக்கான வசனங்கள் அல்லாஹ் தஆலா இதில் கூறியுள்ளான், அருளியுள்ளான். உங்களுக்கே தெரியும், இது மதீனாவில் இறங்கப்பட்டது. மதீனாவில் இறங்கப்பட்டது என்றாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு தாக்கம் வரும். என்றால் ஒரு இயக்கத்துக்காக வந்தது, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அப்போ அந்த இயக்கத்துக்கான வசனங்கள் தான் இது எல்லாம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் அனைவரும் இயக்கத்தில் இணைந்துள்ளீர்கள். அப்போ இணைந்து விட்டோம் என்று அலட்சியமாக இருக்காமல் இதிலிருந்து விலக மாட்டோம் என்று உறுதி கொள்ளுங்கள். படித்து ஆராய்ந்து அடுத்தவர்களுக்கு எடுத்துரைப்போம் என்று உறுதி கொள்ளுங்கள். நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தாலாவிடம் டெய்லி துவா செய்யுங்கள். உங்களுடைய நற்பணிகள் மேல் மேலும் சிறக்க வேண்டும், மேல் மேலும் சிறக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டே இருக்கின்றனர். அல்லாஹ் தாலா உங்கள் அனைவரையும் ஒரு சிறந்த ஆளுமையாக ஆக்கி இந்த சமூகத்தை வளமாக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன். ஆமீன். ஒரு விதத்தில் பார்க்க போனால் நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள் என்று சொல்லக்கூடாது, பேரருள், அல்லாவின் பேரருள் பெற்ற பாக்கியசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், எல்லா அமல்களை விட இளமை கால அமல்களை அல்லாஹ் தஆலா ரொம்ப விரும்புகிறான். இந்த இளமை காலத்தில் இதன் பிறந்து வாழ்ந்தவர்கள்லாம் அதை பற்றி தெரியாமல் கடந்து விட்டோம். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குண்டான பாக்கியம் அவர்கள் கிடைக்கவில்லை. உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நீங்கள் சிரமமாக செயல்பட்டு இதை இயக்கத்தையும் உங்களையும் இந்த சமுதாயத்தை மேற்நோக்கி எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் சூரா அஹ்ஸாபில் 44 47 வரை கொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்பு பார்த்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ் தஆலா தண்டனைகள் எப்படி கொடுப்பான், நற்செயல்கள் செய்தவர்களுக்கு எப்படி கூலி கொடுக்கின்றான், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஏகப்பட்ட சட்டத்தினை பார்த்திருப்பீர்கள். ஒரு சில அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கின்றான், ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா 2 மடங்கு கூலி கொடுக்கின்றான் என்ற செய்திகள்லாம் ஒரு சில செய்திகள். ஓகே, இப்போது இந்த வசனத்தை நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்றால், நம்மள பார்க்க வேண்டிய முதல் வசனம் 44. இதில் அல்லாஹ் தஆலா சலாமை பற்றி கூறுகின்றான். சலாமை பற்றி கூறுகின்றான். சலாம் யாருக்கு, எங்கே, யார் யாருக்கு சொல்லுகிறார்கள் என்று நம்ம தெளிவாக இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்க வேண்டும். என்றால் காலம் ரொம்ப பறிச்சு கொடுத்துருக்காங்க, அதற்குள்ள முடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்கின்றேன். முதலில் அந்த 44வது வசனத்தை ஓதி காட்டிவிட்டு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாஹியஹும் யௌம யல்கௌலஹு சலாமுன் வஅத்தலஹும் அஜ்ரன் கரீமா. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சலாமை பற்றி கூறுகின்றான். எப்படி நம்ம இங்கே சலாம் சொல்லும்போது எல்லாம் சொல்கிறோம், அலைக்கும் சலாம். சில பேர் சலாம் அப்படியே ஒரு அதை சலாமை ஒரு மும்முரமாக எடுத்துக்கொள்வதில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம். சலாம் என்பது ஒரு சாதாரண இல்லை, இருக்க அமல்கள்லேயே ரொம்ப ஒரு சிறப்பான அமல் அதை சொல்லலாம். ஏனென்றால் ஒருத்தங்க ரொம்ப வேதனையாக இருக்கலாம், ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம், என்ன செய்யுதுன்னு புரியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு யோசனையில் இருக்கலாம், அவர்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கலாம். எல்லா தருணத்திலையும் இந்த சலாமை சொன்னால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும், அல்லாஹ்வுடைய சலாம் வருகிறது என்று. அதே மாதிரி தான் நம்ம நல்லா இருக்கும் போதும் அந்த சலாத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாராவது சலாத்தில் சொல்லுகிறான், நீங்கள் சலாம் சொன்னால் அதை விட அழகிய முறையில் திருப்பி கூறுங்கள். இப்போ யாராவது சொல்லும்போது அந்த சலாத்தை எடுத்து அல்லாஹ் தஆலா அந்த சலாத்தை நமக்கு ஒத்திக்கிறான், யா அல்லாஹ் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அவர்களுக்கு சொல்லணும். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க சலாம். ஓகே, இந்த மாதிரி சலாம் செய்யும்போது அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான செயலாக இருக்கிறது. ஏனென்றால் இது அவனுடைய கட்டளை அல்லவா. சலாத்தை பரப்புவது பெரிய கட்டளை. அவனுடைய கட்டளை என்ன? அமைதியாக இந்த பூமி இருக்க வேண்டும், அந்த அமைதியை பரப்புங்கள். அதோடைய ஒரு
ஸ்பார்க் தான் வந்து சலாம். ஓகே. அந்த மாதிரி சலாம் இந்த பூமியில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நற்செயல் செய்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலெல்லாம் நற்செயல் செய்தார்கள் அல்லவா, அவர்களை அல்லாஹ் தாலா மறுமை நாளில் நம்மள் சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் காலெடுத்து வைக்கும்போது அல்லாஹ் தாலா சலாம் கூட்டி வர வைக்கின்றான். அல்லாஹ்வே சலாம் கூறி வரவழைக்கும் போது அந்த மலக்குகள் எல்லாம் பன்மடங்கு அதிகமாக சலாம் கூறி நம்மளை வரப்பேறுகிறார். ஒரு உதாரணத்திற்கு இந்த உலகத்தில் காண்பிக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ கல்யாணத்துக்கோ போகிறீர்கள். அப்படி போகும்போது அந்த ஃபங்க்ஷனில் உள்ள தலைமையாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒரு பெரிய விஐபியாக இருக்கட்டும், அவங்க வந்து உங்களை கூப்பிடும்போது நீங்கள் திருப்பி போகிறீங்க. போயிட்டு அவங்க வந்து உங்களை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது என்ன ஆகும், எல்லாரோட அட்டென்ஷன் அங்கே போகும். உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த உலகத்தின் அந்த மறுமை நாளின் அதிபதியான அல்லாஹு தாலா நம்மளை சலாம் கூறி வரவேற்கும் போது நமக்கு எப்படி இருக்க வேண்டும், அதை விட ஒரு பாக்கியசாலி இருக்கமானா அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியான கூட்டத்தில் உங்களையும் என்னையும் சேர்ப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வை சந்திப்பது எவ்வளோ இலகுவாகி வைத்திருக்கிறான் யா அல்லாஹ். ஒரு சில பேர் சொல்ல வராங்களா, அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் அப்படிலாம் கிடையாது. நற்செயல்களை செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு அவன் உங்களை புரிந்து கொள்ளான். அல்லாஹ் தாலா அவனுக்கு செய்த கடமையை செய்துவிட்டு அடுத்து அவன் எதிர்பார்ப்பது மனிதர்கள் செய்த கடமையை தான். அதை வந்து நமது சமூகத்திற்கு, அதாவது இந்த சலாமை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சலாம் நீங்கள் பெற்ற பிறகு உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்து விட்டு அண்டை வீட்டுக்காரர்கள் பின்ன சமூகத்துக்கு எந்த அளவுக்கு எடுத்து செல்ல முடியும் எடுத்து செல்லுங்கள். இதுதான் வந்து அந்த அந்த சலாமருடைய சிறப்பை வந்து கூறியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது வந்து 2 வசனத்தை சேர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் அது வந்து 2 வசனம் சேர்ந்து வருகிறது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனம் வந்து 45, 46. யா அய்யுஹல் நபிய்யு அர்சல்னாக ஷாஹிதன் முபஷ்ஷிரன் வ நதீரா வ ஹிதாயியன் இலல்லாஹி பிஇத்னிஹி வ சிராஜம் முனீரா. இது 2 வசனங்கள். இந்த முதல் வசனம் வந்து எதை பற்றி கூறுகிறான் என்றால், அல்லாஹ் தாலா நபியை வந்து எதற்காக இங்கே அனுப்பினோம், சான்று பகிர்வதற்காக அனுப்பினோம். நபிக்கு வந்து நாம் சான்று பகிர வேண்டும், நபி வந்து நமக்கும் சான்று பகிர வேண்டும். இது போன்ற ஒரு இதைத்தான் வந்து இந்த வசனங்கள் வந்து பின்னோக்கி எடுத்து சொல்லுகின்றது. இதை போல பல வசனங்கள் இருக்கிறது. சான்று பகிர்வது நிறைய அல்லாஹ் தாலா பேசியிருக்கின்றான். உங்களுக்கே தெரியும், இந்த சான்றை பற்றி தான் நம்மளுடைய ஜமாத்தம் வந்து வலியுறுத்தியிருக்கிறது. முதல் உங்களுக்கு கொடுத்த பாடமே அதாக தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த சான்று எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். சான்று வந்து தஃப்சீல் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வந்து ஒரு 3 வகையாக பிரிக்கிறார்கள். எப்படி என்றால், முதல் சான்று வந்து சொல் சான்று. சொல் சான்று என்றால் உங்களுக்கே தெரியும், அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு நம்ம இந்த சான்றை வந்து ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டோம். தினமும் அந்த சான்றை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த கால சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று. அந்த அந்த மாதிரி நேரத்தில் இருந்து நம்ம தினமும் புதுப்பிக்க வேண்டும். எப்படி என்றால், நபி மீது நம்ம நேசம் வைத்திருக்கிறோம் என்றால் நபி அவர்களின் செயல் அவரை பின்பற்ற நாம் உறுதி கொள்ள வேண்டும். எப்படி என்றால், அன்னாரின் செயலை வந்து நம்ம எப்படி செய்வது என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்கே தெரியும், வஹி சத்தியமிக்க உண்மையானது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரணிப்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரணிப்பது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். மற்றதை ஏற்றுக்கொண்ட மறுத்தாலும் மரணிப்பது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ மீண்டும் உயிர்ப்பிப்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மறுமை விசாரணை உறுதியானது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொர்க்கம் நரகம் நிலையானது என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல் சான்று உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் மனதில் இருந்தால்தான் நம்மளுடைய செயல்கள் வந்து சிறப்பாக போய் கொண்டிருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கே தெரியும், ரொம்ப முக்கியமான சான்று என்றால் செயல் சான்று. செயல் என்றால் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய செயல் வந்து அடுத்தவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். நம்மளோட இருக்கக்கூடாது, நான் தான் செய்கிறேன் என்று. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அடுத்தவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு பிரதிபலிக்கனா எப்படி? நீங்கள் வந்து டெய்லி ஜிஏஓ கிளாஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்களா, அது மட்டும் போதுமா? வாரம் ஒரு தடவை வருவோமே, அது மட்டும் போதுமா? அப்படி இல்லை. அந்த ஜிஏஓ கிளாஸுங்கிறது வந்து ஒரு ட்ரைனிங். நான் படிக்கிறோம், நம்ம எப்படி நம்ம வந்து கிளாஸில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து வெளியில் போய் வேலை பார்க்குறோம்ல, அந்த மாதிரி. இப்போ ஜிஓ கிளாஸ் வந்து படிக்கிறது. அப்போ பணி எங்கே வெளியில், நம்ம பணி எங்கே வெளியிலனா இதற்காக தனியாக போய் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்ய போகிறோமா, ஒரு இடத்துல போய் நிற்க போகிறோமா என்றால் இல்லை. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்றாட வாழ்வியல் நம்ம அதை செய்ய வேண்டும். அன்றாட வாழ்வியல்னா எப்படி? ஓகே, வீட்டில் எப்படி பேச வேண்டும், வெளியில் எப்படி பேச வேண்டும், தெரிந்தவர்களும் எப்படி பேச வேண்டும், நமக்கு தெரியாதவர்களும் எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்கை எடுத்துக்கணும். அப்போ அதற்குண்டான அந்த என்ன சொல்கிறது, அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வெகு சிறப்பாக நம்ம நடை எடுத்து வைக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அரவணைப்பு
செய்ய வேண்டும். உங்கள் உறவினர்களுக்கு பாசமாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் மேலாக நமக்குத்தான் ஏதோ தெரிந்து விட்டதே, நம்ம பெற்றோர்களை அது கொஞ்சம் வாய் உயர்த்தி, பேச்சு உயர்த்தி பேசக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. பெற்றோர்களுக்கு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் வந்து நீங்க செய்யக்கூடிய சான்றாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரு எடுத்துக்க வேணும். அல்லாஹ் அனுமதித்ததை செய்யலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அல்லாஹ் அனுமதிக்காததை செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது. செய்கிறது அடுத்த பிரச்சனை. நினைக்க கூடாது. அதை அப்பயே முடித்துவிடணும். இது அல்லாஹ்வோட அனுமதி இல்ல. ஓகே. அத யார் வலியுறுத்தினாலும் சரி, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு வாட்டி செஞ்சுக்கலாம். நோ, நோ, நோ. ஒரு வாட்டி இல்ல. அத பத்தி நினைக்கவே வேண்டாம். அப்ப அது போகணும்னு அவசியமே இல்ல. உங்களுக்கே தெரியும், இது போன்ற நெறைய உங்க தோழிகளா இருக்கலாம். ஏதாவது தவறான வழியில் போக அவர்கள் வந்து முயற்சிக்கலாம். அப்படி செய்யும்போது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்கு உரையுறுத்துங்கள். இதை செய்வது தவறு, அப்படி செய்யக்கூடாது என்று தடுக்க முயற்சியுங்கள். நீங்க என்ன சொல்லணுமோ அழகிய முறையில் அவருக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா இதை தடுத்திருக்கிறான் சொல்லுங்கள். இல்லை சட்டம் தடுத்திருக்கிறது சொல்ல. யாருக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. அடுத்தது 3வது சான்று தான் மிக முக்கியமான சான்று. ரொம்ப எல்லோருக்கும் பிடித்தமான சான்று. அது என்னென்றால் மறுமை நாளில் நம்ம சான்று பகிர வேண்டும். எப்படி என்றால், நபி அவர்கள் நமக்கு செய்திகள்லாம் நமக்கு வந்து சேர்ந்து விட்டதா என்று கேட்கும்போது நம்ம சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் நபி அவர்கள் சேர்ந்து விட்டு அவருக்கு சான்று பகிர வேண்டும். அதற்கு பிறகு நபி வந்து நமக்கு சான்று பகிர வேண்டும். எப்படி என்றால், நம்ம அந்த செயல்களை எல்லாம் செய்தோமா என்று நபி அவர்கள் சான்று பகிர்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் உன்னையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். இதை வந்து ஒரு சில பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நபி வந்து எப்படி நமக்கு சான்று பகிர வேண்டும் அப்படி திசை மாறி யோசிக்கிறாங்க. அப்ப நபி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நபி பின்தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் அவரிடம் நம்ம சொல்லுவோம், அவரிடம் கேட்போம் என்ற ஒரு தவறான வழியில். அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா உங்களுக்கே தெரியும், நம்மளை வந்து நம்மளுடைய அமல்களை எல்லாம் கணக்கிடுவது அல்லாஹ் தஆலா வெகு சிறப்பான ஏற்பாடு செய்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், 2 சைடும் மலக்குகள் இருக்கிறார்கள். எவரிதிங் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், என்னது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஏன் முடியாது? இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் எங்கே வச்சுருக்காங்க? கிளவுடு. இதுக்கு முன்னாடிலாம் சர்வர் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் இருந்துச்சு. இப்போ எல்லாம் கிளவுடில் வச்சுருக்காங்க. ஓகேவா? மனிதனே கிளவுடில் வைக்கும்போது அல்லாஹ் தஆலா வைக்க முடியாதா? அப்போ அப்படிப்பட்ட எல்லாமே நமக்கு தெரியும். நம்மளுடைய தீமை நன்மை ஏடு ரெடியாக இருக்கிறது. அடுத்தது மீசானின் எடை ரெடியாக இருக்கின்றது. மேலாக நம்மளுடைய உறுப்புகளை நமக்கு எதிராகவும் தவறு செய்திருந்தால், சாதமாகவும் நன்மை செய்திருந்தால் நமக்கு சாட்சி கொடுக்கும். இதுதான் வந்து ஒரு பெரிய, அதை விட்டு நபிமார்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், அல்லாஹ் நம்ம மீது கவனம் வைக்கிறான், அல்லாஹ் நம்மளை கண்டு கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தோடு அல்லாஹ் மீது கவனம் செலுத்துவோம். நபிமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவள் பின்தொடர்வதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தவறான வழியில் போவதை தடுக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது முடிந்தவரை சான்று பகிர வேண்டும், நற்செய்தி அனைவருக்கும் கூற வேண்டும். அதாவது இப்பொழுது ரொம்ப இலகுவாக இருக்கிறது உங்களுக்கு. இதற்காக போய் நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். சமூக வலைத்தளம் இருக்கிறது, அது நீங்கள் பர்சனலாக மெசேஜ் அனுப்ப முடியாது. நற்செய்திகளை என்ன இறைவசனங்களையோ இறைச்செய்திகளோ நீங்கள் ஸ்டேட்டஸாக வைத்துங்கள். 10 பேரில் 1 பேர் கண்டிப்பாக பார்த்து யோசிப்பார்கள். அந்த யோசனை கொடுத்தால் போதும். அது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா பின்ன அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடுவான். அடுத்தது சமூக வலைத்தளம், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நம்ம சேனலில் வர இருக்கும், அதில் கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அதிக ஹிட்ஸ் போனாலே வந்து அந்த இது வந்து யாராவது ஓப்பன் பண்ணால் அந்த வீடியோ முன்னாடி போய் அவங்க பார்க்கக்கூடிய முயற்சியை நம்ம கொடுப்போம். அதே ரொம்ப டெய்லி வந்துட்டு இதை நான் செய்வேன் சமூகத்தில் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு செய்தியை நான் செய்வேன். உங்களுக்கே தெரியும், அபூபக்கர் அவர்கள் எப்படி இந்த இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்று. உலக முஸ்லிம்கள் அனைவரும் நன்மைகளையும் அபூபக்கர் செய்த நன்மையும் தட்டில வச்சா அவர்களுக்கு தான் கனமாக இருக்கும். எப்படி என்றால், அவர்கள் உழைத்து விட்டு கலைத்தி விட்டு நேராக வந்து நபி வீட்டுக்கு வந்துடுவாங்களாம். வந்துட்டு நபி அவர்களை கூப்பிடுவாங்களாம். என்ன அபூபக்கர் இப்போது இங்கே வந்திருக்க, என்ன செய்ய, என்னத்துக்காக வந்திருக்க கேட்கும்போது நபி அபூபக்கர் சொல்லலாம், ஏதாவது வசனம் வந்திருந்தா சொல்லுங்களேன், நான் போய் சொல்லிட்டு அப்புறம் போய் படுத்து தூங்குறேன். அதாவது நபி வந்து மறுநாள் தான் வந்து மதீனால சபையில் சொல்லக்கூடிய வசனங்களை நீங்கள் இப்பயே சொல்லுங்கள், நான் போய். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம். உங்களுக்கே தெரியும், உமரும் அபூபக்கரும் எப்படி போட்டி போட்டார்கள் என்று. ஆனால் கடைசி வரை அபூபக்கரை அவர்களால் ஜெயிச்சிக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு அமல்களில் அபூபக்கர் அவர்கள் சிறந்திருந்தார்கள். அதில் ஒரு துளியாவது நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். கடைசி வசனத்தில் இருக்கின்றோம், 47வது வசனம். வபஷ்ஷிரில் முக்மினீன பிஅன்ன லஹும் மினல்லாஹி வஃதலன் கபீரா. எப்படி என்றால், இதை வந்து அல்லாஹ் தஆலா நபிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தது நமக்கு சொல்கிறான். உங்கள் மீது நம்பிக்கை வைக்க சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு
திண்ணமாக பெரும் வெகுமதி வைத்திருக்கிறேன். அதாவது சொர்க்கம் மட்டுமல்ல, அதன் மீது வெகுமதி அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுவாங்கல்ல, எனக்கு டபுள் புரமோஷன் கிடைச்சு, ட்ரிபிள் புரமோஷன் கிடைச்சு அந்த மாரி. அப்ப நபி மீது நம்ம நம்பிக்கை வைத்தாலே அல்லாஹ் தஆலா ஆனா அது நம்பிக்கை தானே ஒண்ணு ஜஸ்ட் நான் நம்பிட்டேன்னு உட்கார்றது இல்ல. உங்களுக்கே தெரியும். முன்னாடி சான்ற பயிரெல்லாம் பார்த்தோம் நம்ம. அதுதான் நம்பிக்கை வைப்பது. ஓகேவா? அது எல்லாம் அல்லாஹ் தஆலா வெகுமதிய செய்திறான். ஏன்னா நற்செய்திகள அல்லாஹ் தஆலா படிக்கிறது பரப்புறதுல வந்து ரொம்ப இஷ்டப்பட்டவன். அத தான் நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். அத தான் நம்ம செய்யணும். ஓகேவா? அப்ப அந்த மாரி செய்திகளை செய்யும்போது அல்லாஹ் தஆலா நமக்கு வெகுமதி அளிக்கிறான்ட்டு திண்ணமாக உறுதி கூறுகிறான். இதுல வந்து ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் வந்து இந்த 4 வசனத்தோடைய ஒரு சிறந்த இதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதோடைய தமிழாக்கத்தை படித்துவிட்டு இந்த அமர்வை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அவர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அவர்கள் அவனை சந்திக்கும் நாளில் சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று வாழ்த்து கூறி வரவேற்பார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களுக்காக கண்ணியமான கூலியை தயார் செய்து வைத்துள்ளான். நபியே சத்தியத்திற்காக சாட்சியம் பகிர்வராகவும், நற்செய்தி அறிவிப்பவராகவும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராகவும், அல்லாஹ்வின் பக்கம் அவனுடைய அனுமதியுடன் அழைப்பை விடுப்பவராகவும், சுடர்விடும் விளக்காகவும் நாம் உம்மை அனுப்பி வைத்துள்ளோம். எனவே எவர்கள் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து திண்ணமாக பெரும் வெகுமதி இருக்குது என்னும் நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிப்பீராக. சதக்கல்லாஹுல் அலீம். இதான் அதோட தமிழாக்கம். அதை கொஞ்சம் விரிவாக்கம் பார்த்தோம். இதை ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குறைந்த நேரத்தில் என்னால் எவ்வளவு எடுத்துரைக்க முடியுமோ எடுத்துரைத்திருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா நம்மள் அனைவரையும் இந்த போல் நற்செயல்களை எப்போதும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதில் ஏதாவது ஒரு தவறான வார்த்தையோ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விரும்பாத வார்த்தையோ உபயோகித்திருந்தால் அல்லாஹ் தஆலா மன்னித்துக் கொள்ளட்டும். அதை உங்கள் மனதிலிருந்து நீங்கிக் கொள்ளட்டும். இந்த சிறப்பான இயக்கத்தில் இருந்து சிறந்து செயல்படுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்ளட்டும் என்று துஆ செய்வதனாக நான் நிறைவு செய்கிறேன். வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.